ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நான் காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட்னா மட்டும் கால் பண்ணுங்கள். இது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ் இமேஜ்லாம் வரும். அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டு தான். இந்த மாடல், அதாவது பாதம் வச்சு, இந்த மாதிரி பாதம் வச்சு வரும். ப்ளஸ் மேலே வரும்பில் பார்த்தோம்னா கம்பி கொடுத்து மடக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி டைப்பு ஃபுல்லாக மடக்கி கம்பி கொடுத்து மடக்கி இருக்கிறதுனால இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இதெல்லாம் செட்டிநாட்டு டைப் இந்த சைடு உள்ளதுங்கிறது. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு தட்டு. சின்ன பூத்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 2 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1400 அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொட்டா. இதுவும் வந்து பூஜை பர்பஸ்க்கு வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அடியில் வந்து சதுரமாகவும் மேலே வந்து வட்டமாகவும் இருக்கக்கூடியது கொட்டான்னு சொல்லக்கூடியது. பூஜை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது தான். வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். சைஸ் 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 600 விலை கொடுக்குறேங்க. 600. அடுத்த பார்க்குறது இதுவும் இதில் பார்த்தோம்னா அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கும். சின்ன சின்னதாக இருந்தாலுமே நிறைய வேலைப்பாடுகளோடு உள்ளது தான். அடுத்து பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். 4 பாக்ஸு, சின்ன சின்ன டப்பா. எதுவும் சின்ன டப்பா வந்து குங்குமம் கொட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. அது அடுத்தடுத்ததில் உள்ளது எதுவும் சின்ன ஜுவல்ஸ் இந்த மாதிரி எதுவும் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வித்தியாசமான பாக்ஸு. சின்ன பாக்ஸு 1 இன்ச்சு இருக்கும். அதுலேருந்து அப்படியே 1/2 இன்ச்சு கூட வந்து பெரிய பாக்ஸ் வந்து 2.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த 4 பாக்ஸும் அப்படியே செட்டாக தாங்க கொடுக்குறேன். 4மே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கிற மாதிரி நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடிய பாக்ஸு. செட்டிநாடு டைப்பில் உள்ளது. அழுத்தமாக கனமாக இருக்கும். 1200 அந்த 4 பாக்ஸும் செட்டாக அப்படியே கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு 2 டம்ளர் தான். வெங்கல டம்ளர்லாம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. இது அருமையான கண்டிஷனில் இருக்குது. சூப்பரான கண்டிஷனில் உள்ளது. இதுவும் இந்த டிசைனே நல்ல வித்தியாசமான டிசைன். ஒன்று எங்கேயாவது கிடைக்கும். அதில் நமக்கு எடுத்து சேகரித்து கரெக்டாக மேட்ச் ஆகும்போது தான் நம்ம போட முடியும். இந்த மாதிரி செட்டு சேரும்போது 2 டம்ளராக போடுறோம். 3.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1200 1200 அது. நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூக்குன்னா அது சைஸ் சின்னது ப்ளஸ் பாதம் வச்சது. வித்தியாசமான ஒரு டைப்பு. சைஸ் பார்த்தோம்னா நம்ம கை அளவுக்கு தான் இருக்கும். அடியில் பார்த்தோம்னா அழகாக பாதம் வச்சு நல்லா இருக்கக்கூடியது. அந்த காதெல்லாம் பார்த்தோம்னாலே ரொம்ப பழமையானது அப்படிங்கிறது தெரியும். அந்த காலத்தில் உள்ளது. கம்பியெல்லாம் பித்தளைக்கு செம்பு காப்பர் கம்பி கொடுத்துருக்காங்க. அந்த கைப்பிடி உள்ளெல்லாம் ஈயம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் உள்ளது நல்ல வித்தியாசமானது. இது அந்த காது மட்டும் ஒரு சைடு இருக்க காது வந்து உங்களுக்கு லேசாக கொஞ்சம் அந்த அசைவு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் 100 வருஷம் பழமையான பொருட்கள் போது கிடைக்கிறதில்ல. பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்ல இந்த பீஸ் வந்து 800 விலை கொடுக்குறேங்க. 3.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 800. அடுத்தா பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அன்னபூரணி சிலையும் அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு பீடமும் தான். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அன்னபூரணி சிலை. நல்ல சின்ன சிலை, 1 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ திருத்தமாக அமைப்பாக இருக்கக்கூடியது. பின்னாடி அந்த ஜட அமைப்பு கூட அவ்வளோ அழகாக இருக்கும். சைஸ் பார்த்தோம்னா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருக்கக்கூடியது தான். நம்ம பூஜை அறையில் அன்னபூர்ணி சிலை வைக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன சிலை அதுக்கு கரெக்டாக சும்மா கீழே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பீடத்தில் வச்சு வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டாண்டு சிலை 2 செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். ஸ்டாண்டு வந்து 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. சிலை வந்து 1 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2 செட்டாக 1400 விலை கொடுக்குறேன். 1400. அடுத்த பார்க்குறது வந்து ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது ரெண்டும் அப்படியே செட்டு தனித்தனியாக கொடுக்கல. செட்டாக 1400 விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஜா தான். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். மரத்துலேயே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க. உள்ளே வந்து சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது. கரெக்டாக பொருந்துகிற மாதிரி உள்ள ஃபிட் ஆகிற மாதிரி. அதாவது உள்ளேயும் போகாமல் கரெக்டாக மேலேயே இருக்க மாதிரி. அதே மாதிரி உள்ளே வந்து பூஜாவெலாம் சில இதெல்லாம் இப்போ செய்கிறதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து இந்த அகலமாக வராது. இவங்க வந்து உள்ளேயும் நல்லா அந்த பூஜா ஷேப்லேயே இருக்கும். உள்ளே நல்லா குடஞ்சிருப்பாங்க. இது வந்து சைஸ் வந்து 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இந்த பூஜா வந்து 700 700 விலை கொடுக்குறேங்க. 4 இன்ச்சு சைஸு.
அடுத்து நம்ம பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி. அடுக்கு சட்டினா பெரிய அடுக்கு, பெரிய அடுக்கு. இது வந்து இப்போது 5 பீஸ் இருக்கிறதுல கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ். இதுலேயே நம்ம நல்லா பால் காய்ச்ச, கூட்டு வைக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான கண்டிஷனில் உள்ளது. இந்த மேலாமல் இப்போ கை வச்சு காமிக்கிறதெல்லாம் தண்ணி படுறதுனால அந்த வரும்பில் அந்த மாதிரி இது இருக்கிறது தான். அது வாஷ் பண்ணால் போயிடும். உள்ள வெள்ளியை பூச்சி, அந்த காலத்து வெள்ளியை பூச்சி கண்ணாடி மாதிரி பளபளப்பில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு. நல்ல ஹெவி வெயிட்டும் கூட, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு. ஒரு சிங்கிள் அடுக்கு கிடைக்கிறதே அவ்வளோ சிரமம். அதாவது பளபளப்பு வந்து அவ்வளோ ஒரு பளபளப்போடு இருக்கக்கூடியது. ஒரு நல்லாவே நம்ம ஸ்டவ்வில் வச்சு சமைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஒரு டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. யூசேஜுக்கே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. வெயிட்டே பார்த்தோம்னா 4.5 கிலோ கிட்ட வரக்கூடியது. கிலோ 1600 ரேட்டு. கிலோ ரேட்டுக்கு இந்த அடுக்கெல்லாம் கிடைக்காது. பட் கிலோ ரேட்டுக்கு போட்டிருக்கேன். 7400 இந்த 5 பீஸும் 7400 விலை கொடுக்குறேன். 7400. நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் பார்த்தோம்னா 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சின்ன சைஸு. அதுலேருந்து அரை இன்ச்சு வித்தியாசப்படும். 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு. பெரிய சைஸ் வந்து 6.5 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சு உடையது. இது 5 அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன். செட்டாக 7400. 7400 இன்க்ளூடிங் கொரியர் தான். தூக்கவே முடியல ஒரு கையில், அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடியது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து வெங்கலத்தில் இருக்கக்கூடிய பானை தான். வெங்கல பானை 2 பானை போட்டிருக்கோம் இன்றைக்கி செட்டாக. பெருசு வந்து உங்களுக்கு 7 இன்ச்சும், சின்னது வந்து 6 இன்ச்சும் சைஸ் இருக்கக்கூடியது. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பானை தான். எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். இதெல்லாம் அந்த காலத்து பானை, இப்போ உள்ளது கிடையாது. ரொம்ப வருஷம் பழமையானது. கனம் பார்த்தோம்னா அவ்வளோ கனமாக இருக்கும். அந்த கையில் அந்த வரும்பில் எந்த அளவு கனம் இருக்கோ அதே அளவு பானை ஃபுல்லாக இருக்கும். லேசாக தட்டினோம்னாலே அந்த வைப்ரேஷன் இருக்கும். அந்த காலத்து பானைங்கிறது அது தெரியும் நமக்கே. அடுத்ததாக பார்க்குறது அதிலே இதிலே 6 இன்ச்சு, கொஞ்சம் சின்ன சைஸு. பெருசு வந்து உங்களுக்கு ஒரு 2.5 லிட்டர் பிடிக்குதுன்னா அது 2 லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கும். பெரிய சைஸ் வந்து 3900, 3900 கொடுக்குறேன். சின்னது வந்து 3400. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. விளக்கும் 5 முக விளக்கு, அருமையான கண்டிஷனில் இருக்கக்கூடியது. புழங்காத விளக்கு, செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் செஞ்ச வாக்கில் உபயோகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். இந்த டைப் ஃபுல்லாக செட்டிநாடு டைப்புங்கிறது கம்பி விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளே வந்து ஒவ்வொரு விளக்கில் சில விளக்குகளில் உள்ளே வந்து ஹேலோவாக இருக்கும். இது அப்படி இல்லாமல் அழுத்தமாக இருக்கும். முழுக்கவே நல்ல அழுத்தமாக, அந்த கம்பியெல்லாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்கக்கூடிய விளக்கு. இது சைஸ் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்தோம்னா உங்களுக்கு கைமரை, அந்த காலத்தில் உள்ள கைமரை அழுத்தமாக இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ள விளக்கு. சைஸ் பார்த்தோம்னா 1 அடி. இந்த விளக்கு வந்து 1 அடி சைஸ் இருக்கக்கூடியது. 4900, 4900 விலை கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் சிலை தான். அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சுப்பிரமணியர் அவ்வளோ அம்சமாக இருக்கார். நல்ல பின்னாடி வந்து மயில், சின்ன மயில் இருக்க மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்ல அபய ஹஸ்தத்தில் நல்ல சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து உங்களுக்கு 7.25 இன்ச்சு இருக்குது. இந்த சிலை 3900 விலை கொடுக்குறேங்க. நல்ல இதுவும் நல்ல கனமாக இருக்கக்கூடிய சிலை, முழுசும் நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடிய சிலை. சைஸ் வந்து 7.25 இன்ச்சு இருக்குது. இதுக்கு இந்த சிலைக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு முக்காலி ஒன்று ஆட் பண்ணி போட்டிருக்கோம். கீழே வைக்காமல் ஒரு முக்காலியில் வச்சோம்னா ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால முக்காலி வந்து 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 600 விலை கொடுக்குறேங்க. வேணுங்கிறவங்க செட்டாக வாங்கிக்கலாம். சிலை வந்து 3900, ஸ்டாண்டு வந்து 600. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஸ்க்குனா உங்களுக்கு அந்த காலத்து ஃப்ளாஸ்க்கு இப்போ உள்ளது கிடையாது. அதோட மாடல் பார்த்தோம்னாலே தெரியும் நமக்கு. அந்த வரும்பு டிசைன், மேலே ஒரு டிசைன் மாதிரி மறுபடியும் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு, எப்படியும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கில் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி கண்ணாடி வச்சு அந்த பாதரசம் வச்ச கொடுத்து அந்த ஃப்ளாஸ்க்கு அவைலபிளாக அப்போ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் கிடைக்கிறது இல்லை. இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மெட்டல்லையே போட்டிருக்காங்க. மெட்டல்லாம் யாருமே பார்த்தே இருக்க முடியாது. இதெல்லாம் அந்தளவுக்கு பழமையானது. உள்ளே வந்து பார்த்தோம்னா கண்ணாடி அந்த அந்த இது இருக்கக்கூடியது அந்த ஃப்ளாஸ்க்கு. வெளியில் வந்து மெட்டல்லையே, இந்த மெட்டலில் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. இதெல்லாம் ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது.
அதேமாதிரி அடியில் வந்து இந்த மீன்ஸ் அந்த உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஃப்ளாஸ்க் அந்த இதுவுமே அப்படி தான் அடியில் கழட்டிட்டு இன்கேஸ் நம்ம இது வந்து ரொம்ப சில நேரங்களில் அந்த உள்ளே இருக்க குடுவை உடஞ்சிருச்சுன்னா மாற்றுவாங்க. அந்த இது வந்து அடியில் கழட்டிட்டு மாற்றலாங்கிற மாதிரி அந்த மாதிரி டைப் உள்ளது. இதெல்லாம் ரொம்ப இப்போ இது ஒரு பீஸ் கிடைக்கிறதே அவ்வளோ அபூர்வம். இன்னொரு 20 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தது அப்படிங்கிறதே மறந்து போயிடும். இந்த ஃப்ளாஸ்க் வந்து 6,900 விலை கொடுக்குறேங்க. 11 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடிய சின்ன கண்டெய்னரு 800 விலை கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தா பார்க்குறது வந்து இப்போ உங்களுக்கு ரோஸ்வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ரோஸ்வுட் மரம்லாம் இவ்வளோ கண்டிஷனில் இவ்வளோ ரேகையோட பார்க்குறதே நம்ம இப்போலாம் வந்து ரோஸ்வுட் ஃபினிஷிங்கில் தான் கிடைக்கிது. எவ்வளோ ரோஸ்வுட் மரம் ஒரிஜினல் மரங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி பட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் உள்ளது பேர் எவ்வளோ சின்ன சின்ன பொருள்லையுமே பேர் ஒட்டியிருப்பாங்க. அடியில் வந்து உங்களுக்கு இந்த மரம் என்ன ஒரிஜினல் தெரியணுங்கிறதாக அப்படியே வச்சுருக்குறாங்க, பாலிஷ் பண்ணாமல். 4 சைடுமே நல்லா அழகாக பாதம் வச்சது. அருமையான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. உள்ளே வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த மரத்துக்கு தாங்க காஸ்ட்டு. உங்களுக்கு மரம்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதே இல்லை. நம்ம செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது, எந்த டிம்பர்லையும் கிடைக்கிறது இல்லை. இது வந்து உங்களுக்கு 4,400 விலை கொடுக்குறேன். 4,400. இப்போயுமே சீருக்கு வைக்கிறதுக்குலாம் அந்த மாதிரி பொருட்கள் தேடி தேடி வாங்குறவங்க இருக்காங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சு, ஹைட் வந்து 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. நீள அகலம் வந்து 9 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. 4,400 விலை கொடுக்குறேன். 4,400. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.